கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து இன்று திட்டமிட்டபடி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். அதிமுக தலைமை கழகம் திட்டவட்டம். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை முடக்க பார்க்கும் விடியா திமுக அரசின் அனைத்து முயற்சிகளையும் முறியடிக்கும் வரை போராட்டம் தொடரும். விடியா அரசின் சூழ்ச்சிகளை அறிந்து மக்களின் பக்கம் நிற்பதை உள்நோக்கம் கற்பிக்கும் விதத்தில் சித்தரிக்க முயல்வதற்கு அதிமுக கண்டனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான சிவராமன் உயிரிழப்பு. நேற்று சிவராமன் நல்ல உடல் நலத்துடன் உள்ளார் என போலீசார் கூறிய நிலையில் இன்று எப்படி மரணமடைந்தார் என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரியில் மாணவி பாலியல் வழக்கில் கைதாகி உயிரிழந்த சிவராமனின் தந்தை அசோக் குமாரும் உயிரிழப்பு. மதுபோதையில் கீழே விழுந்து உயிரிழந்ததாக கூறுவது நம்பும்படியாக இல்லை என மக்கள் சந்தேகம். போலி என்சிசி முகாம் குறித்து சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு முன்பே பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவரும் அவரது தந்தையும் மரணமடைந்ததில் பலத்த சந்தேகம். பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விடியா திமுக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் பாலியல் தொல்லை விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் பற்றிய விவரங்களை வெளியிட்டு விடுவாரோ என அச்சம். அச்சத்தால் கைதான சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என மக்களுக்கு சந்தேகம் எழுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மத்திய அரசிடம் கர்நாடக அரசு மீண்டும் விண்ணப்பம். நிர்வாக திறனற்ற விடியா பொம்மை முதல்வர் மேகதாது விவகாரத்திலாவது கும்பகர்ண தூக்கத்தை கைவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தல். சட்டவிரோத செங்கல் சூளைகளுக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நிபந்தனைகளில் இருந்து விலக்கு அளித்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் வழிகாட்டுதலை தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் ரத்து செய்துள்ளது. நிர்வாக ரீதியாக விடியா மாடலின் ஒவ்வொரு உத்தரவுகளும் நீதிமன்றம் முதல் பசுமை தீர்ப்பாயம் வரை முடக்கி வைக்கப்படும் அவலம். தமிழகத்தில் புதிய ஸ்மார்ட் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து 1.5 ஆண்டுக்கும் மேலாக காத்திருக்கும் சுமார் 3 லட்சம் விண்ணப்பதாரர்கள் மகனுக்கு மகுடம் சூட்டுவதில் காட்டும் அக்கறையை மக்கள் மீதும் காட்ட பொம்மை முதல்வருக்கு மக்கள் வலியுறுத்தல். சென்னை பாடி புதுநகரில் மதுபோதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரை ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த ரவுடி தலைமறைவு. விடியா ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் மக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கேக்கை பட்டாக்கத்தியால் வெட்டிய இளைஞர் சிக்கினார். விடியா ஆட்சியில் இளைஞர்களுக்கிடையே பட்டாக்கத்தி கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கேரளாவில் தமிழக போலீசார் அத்துமீறியதாக சிசிடிவி ஆதாரங்களுடன் பெண் அளித்த புகார். கோவை காவல் உதவி ஆணையர் ராஜன், ஜின்ஸ் தாமஸ், லிண்டோ, லிங்கன் ஆகியோர் மீது கேரள போலீசார் வழக்கு பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மேற்கூரையின்றி காணப்படும் அங்கன்வாடி மைய கட்டடத்திற்கு பதில் புதிய கட்டடம் கட்டித்தர வலியுறுத்தி பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம். விடியா ஆட்சியில் அதிகாரிகளிடம் பல முறை முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு குற்ற உணர்ச்சியின்றி சர்வ சாதாரணமாய் நடந்து சென்ற இளைஞர். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில்
சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய விடியா காவல்துறைக்கு வலியுறுத்தல். சென்னை திருவொற்றியூர் மண்டல குழு கூட்டத்தில் விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் செயல்படாமல் மக்கள் பணிகளை கிடப்பில் போட்டுள்ளதாக திமுக மண்டல குழு தலைவர் சரமாரி குற்றச்சாட்டு. விடியா ஆட்சியில் சென்னை மாநகரம் சீரழிந்து கிடப்பதை திமுக மண்டல குழு தலைவரே அம்பலப்படுத்திய நிலையில் மேயர் பிரியா இனியாவது பொறுப்பை உணர்ந்து செயல்பட மக்கள் வலியுறுத்தல். எது கேட்டாலும் இங்க ஆபீஸ் இருக்கா, இருந்தாலும் சரி, டிஓ இருந்தாலும் சரி, ஏ இருந்தாலும் பண்ணிடுறாங்க. ஆனா இவங்க போயிட்டு பண்ணிடலாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. எம்டி கிட்ட போய் பார்த்து அவங்களாம் இந்த ஜோனல் ஒன்று மேல பாவப்பட்டு ஃபண்டு ஒதுங்கினா தான் நம்மளுக்கு வேலை நடக்கும். வேற வழி இல்லை. மெட்ரோ ஹோட்டல் சென்னை அண்ணா சாலையில் கார் பந்தயம் நடத்துவதற்கான பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல். அண்ணா சாலை, ராணுவ குடியிருப்புகள் மற்றும் ஓமந்தூரார் மருத்துவமனை அமைந்துள்ள சாலைகளில் கார் பந்தயம் நடத்துவது அவசியமா என விடியா திமுக அரசுக்கு மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 9 புரோக்கர்கள் கைது. கள்ளச்சாராய மரணத்தின் வடுக்கள் ஆறுவதற்குள் கள்ளக்குறிச்சியில் பாலியல் தொழில் கொடிகட்டி பறப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் பாலியல் தொழில் செய்யும் பெண்ணின் கணவரை கடத்தி 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட 3 காவலர்கள் உட்பட 6 பேர் கைது. திருட்டு, அடிதடி உள்ளிட்ட சாதாரண வழக்குகளில் தொடர்புடையவர்களை கைது செய்தால் உடனடியாக புகைப்படங்களை வெளியிடும் போலீசார் குற்றம் செய்த போலீசாரின் புகைப்படத்தை ஏன் வெளியிடவில்லை என மக்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே அடாவடி வசூலில் ஈடுபடும் மைக்ரோ பைனான்ஸ் நிதி நிறுவன ஊழியர்கள் வீட்டிற்கே வந்து மிரட்டுவதாக பெண் வேதனை. பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் பிரபல ரவுடி திருவேங்கடம் சென்னை விமான நிலையத்தில் கைது. துபாயில் இருந்து சென்னை வந்த திருவேங்கடத்தை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை. திருப்பூரில் செயல்பட்டு வரும் டிபிஎஸ் வங்கியில் கேரள போலீசார் தீவிர விசாரணை. கேரள மகாராஷ்டிர வங்கியில் அடமானம் வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை வங்கி ஊழியர்கள் திருடி திருப்பூரில் உள்ள வங்கியில் வைத்தது அம்பலம். திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டி அருகே அடகு கடையில் 300 சவரன் நகைகள் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. விடியா ஆட்சியில் போலீசார் முறையாக ரோந்து செல்லாததால் கொலை கொள்ளை அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி தினசரி காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் காய்கறிகளை தரையில் கொட்டி போராட்டம். புதிதாக கட்டப்பட்டுள்ள மார்க்கெட்டில் தங்களுக்கு கடைகளை முறையாக ஒதுக்கவில்லை என வியாபாரிகள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே முள்ளங்கிக்கு உரிய விலை கிடைக்காததால் டிராக்டரை கொண்டு முள்ளங்கியை அழித்த விவசாயி. 1 கிலோ 2 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாகவும் கூலி கொடுப்பதற்கு கூட வருமானம் ஈட்ட முடியவில்லை என விவசாயி வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் பகுதியில் தொடர் மழையால் கம்பு பயிர்கள் பாதிப்பு. விடியா அரசு நேரில் பார்வையிட்டு நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நாட்டு வெடிகுண்டுகளை பயன்படுத்தி வனவிலங்குகளை வேட்டையாடிய கும்பல் சிக்கியது.
விடியா அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததால் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் மாமிசம் விற்பனை செய்த அவலம். நேபாளத்தில் 40 இந்தியர்களுடன் சென்ற பேருந்து மார்சியாங்கடி ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 27 பேர் உயிரிழந்தனர். பொக்காராவில் இருந்து காத்மண்டுக்கு 40 பேருடன் சென்று கொண்டிருந்த பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்து. நம்பர் 1 முதல்வர் என பிதற்றிக் கொண்டிருந்த பொம்மை முதல்வருக்கு பின்னடைவு. சிறந்த முதலமைச்சர் யார் என இந்தியா டுடே நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் மேற்கு வங்கம், டெல்லி முதல்வர்கள் முன்னிலை. இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்ட வெடிபொருட்களை சுமந்து சென்ற கப்பல் தகர்ப்பு. இந்தியா அனுப்பிய வெடிபொருட்களை சுமந்து சென்ற கிரீஸ் நாட்டு கப்பலை தாக்கி அழித்த ஹவுத்தி படையினர். காஷ்மீரில் 9 ரிக்டர் அளவு கொண்ட பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. கடந்த 2005ஆம் ஆண்டு நிகழ்ந்த 7.6 ரிக்டர் கொண்ட நிலநடுக்கத்தால் 75,000 பேர் பலியான பகுதிகளில் ஆராய்ச்சி செய்தபின் ஆய்வாளர்கள் அதிர்ச்சி தகவல்.